தமிழில் வந்து இறங்கியாச்சு. நம்ம இப்போ போகிற இடம் மலர் கண்காட்சி. வாங்க உள்ளே போகலாம். இந்த மலர் கண்காட்சியை பார்க்க டிக்கெட் எடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகணும். வாங்க டிக்கெட் எடுத்துட்டேன், வாங்க போகலாம். அப்பாடா உள்ளே வந்தாச்சு. வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்னிச்சர் கடையெல்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஒரு செடி, எனக்கு அந்த செடி என்ன பேர், அந்த செடி பேர் தெரியாது. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அங்கே ஹாட் செடியெலாம் வச்சுருந்தாங்க. அதில் ஃபோட்டோ அண்ட் வீடியோலாம் எடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐயவள் தானா? என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா? ஐயோ என திகைக்கும் என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். இவன் பயத்தை அணைக்க அவள் இவனை அணைக்க அவள் செய்கையில் பெய்வது ஐ. அவள் விழியின் கனிவில் எந்த உலகம் பணியும் சிறு நோய்கள வையமில்லை. அவள் இதழ்களை நுகர்ந்து விட பாதை நடுக பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐயவள் தானா? ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா? ஐயோ என திகைக்கும் என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். என்னுள்ளே என்னை கண்டவள் யாரென்று என காண செய்தாள். கேளாமல் நெஞ்சை கொய்தவள் சிற்பம் செய்து கையில் தந்தாள். மறு உயிர் தந்தாள், நிமிர்ந்திடச் செய்தாள், நகர்ந்திடும் பாதை எங்கும் வாசம். அப்படியே நம்ம சாப்பிட்டு வீடு கிளம்பிட்டோம்.